வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இந்த 4 நாட்களும் குறிப்பாக கடந்த 26, 27, 28, 29ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிகளில் கிட்டத்தட்ட 1050 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. இலங்கையினுடைய அல்லது வடக்கு மாகாணத்தினுடைய ஆண்டு சராசரி 1240 மில்லிமீட்டர். ஆனால் 3 நாட்களில் 1050 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் சராசரியாக 4 நாட்களில் 925 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. இலங்கையினுடைய மண் சரிவு வரலாற்றை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே இலங்கையினுடைய மண் சரிவு என்பது மழையோடு கூடியதாகவே நிகழ்ந்ததுண்டு. ஆனாலும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிக அதிக அளவிலானோர் நிலச்சரிவினால் இறந்த ஒரு துன்பியல் நிகழ்வு இந்த டிட்வா புயலோடு இணைந்திருக்கின்றது என்பது மிகவும் கவலையான விடயம். இதேவேளை அனர்த்த காலத்தில் உரிய தரப்பினரின் முன்னெச்சரிக்கைகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடு முழுவதிலும் இருக்கின்ற கிணறுகள் எல்லாமே நிரம்பி இருக்கும், ஆறுகள் குளங்கள் எல்லாமே நிரம்பி இருக்கும். ஆகவே பொழுதுபோக்கு மற்றும் புகைப்படம் எடுப்பதற்காக மறு அறிவித்தல் வரைக்கும் பொதுமக்கள் செல்ல வேண்டாம். ஏனென்றால் ஒரு அனர்த்தம் நிகழ்ந்ததற்கு பின்னர் நடந்து கொள்கின்ற அக்கறையீனமான நடவடிக்கைகள் அல்லது பொறுப்பில்லாத நடத்தைகளின் மூலம் பல உயிர்கள் பலியாகின்ற நிலைமைகளை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். ஆகவே இந்த முறை அதுபோன்று நடக்காமல் பொதுமக்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். அரசாங்கம் அல்லது உரிய தரப்பு திணைக்களங்கள் அறிவிக்கும் வரை தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடாது. இதற்கு மேலதிகமாக தொடர்ச்சியாக எதிர்வரும் 3 நாட்களுக்கு இந்த குளங்கள் மற்றும் ஆறுகளுக்கான நீர்வரத்து இருக்கும். ஏனென்றால் பல பிரதேசங்களில் காட்டு பிரதேசங்களில் பல ஆறுகளினுடைய அல்லது குளங்களினுடைய நீரேந்து பிரதேசங்கள் மிக அதிகளவான மழை வீழ்ச்சியை பெற்றிருக்கின்றன. அந்த மழை வீழ்ச்சி வெள்ளங்கள் வடிந்து இந்த ஆறுகள் குளங்களினுடைய நீரேந்து பிரதேசங்களுக்கு தான் வரும். புத்தளம் மாவட்டத்தில் நிலவிய மழையுடனான வானிலையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புத்தளம், கடையாக்குளம், மணல்குன்று, முள்ளிபுரம், குபாநகர் பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள காட்சிகள் ட்ரோன் கேமராவில் பதிவாகின. அனுராதபுரம் கதிரீசன் கோவில், விவேகானந்தா தமிழ் மகா வித்தியாலயம், அனுராதபுரம் வலய கல்வி அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனிடையே புத்தளம் மாவட்டத்தின் முந்தல் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பல பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன.